சாத்தியமா இருந்துச்சு? எதுல சவாலா இருந்துச்சு? இல்லை, 10th ரிசல்ட்டோட முக்கியத்துவம் தெரிஞ்சாலே நம்ம ஃபோன் பக்கம் போக மாட்டோம். இதோட வெயிட்டேஜ் யாருக்கும் தெரியாதனால தான் இன்னும் ஃபோன் போகிறாங்க. 10th இப்போ விட்டுருவோம், 11th படிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு தப்பு கணக்கு போடுறாங்க. 10th மார்க்கோட உண்மையான வெயிட்டேஜ் இருந்தவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. 10th படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் முக்கியம். எப்படி இருக்கு இப்போ ஆசிரியர்களோட ஒத்துழைப்பு, இதுக்காக அர்ப்பணிப்பு, அதெல்லாம் மாதிரி விஷயம் பார்க்கணும்? இல்லை, ஆசிரியர்கள் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எங்களுக்காக ஸ்கூல் டைம் போகவும் இருந்து சொல்லி தருவாங்க. பின்ன எங்களுக்கு ஃபோனோட நெசசிட்டி தேவையே இல்லையே. இவ்வளோ ஓவர் டைம் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்டே நாங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிப்போம். அதனால் ஃபோனோட தேவையே எங்களுக்கு கிடையாது. படிப்பில் ஒரு ஆர்வம் வந்துடும் இந்த மாதிரி. ஏன்னா அவங்க நம்ம படிக்கிறதுக்கு அவங்க அவ்வளோ எஃபர்ட் போடும்போது நம்ம போடணும்னு நமக்கு தோணும்ல, அதுதான் முக்கியம். எனக்கு 10th 495 எடுத்தது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே ஸ்கூலு, என்னோடய பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு தான். அவங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். நானும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன் கொஞ்சம் மாதமாக, அதனால கிடச்ச ரிசல்ட் தான் இது. அதனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதில் கொஞ்சம் கம்பல்சரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் ஓகேவாக தான் இருந்துச்சு.